இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் கூட யாரும் இல்லை சார். இப்போ எல்லாரும் வருவாங்க, தேடி வருவாங்க. உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பயிற்சியாக இது இருக்கும். வியாபாரம் செழிப்படையும். வியாபாரம் செழிப்படைகிறதுனால லாபம் பெருகும். குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. உங்களுடைய விரையாதிபதியான குரு உச்சமடைவதன் மூலமாக, 7ஆம் இடத்துல உச்சமடைவதன் மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற அமைப்பு வருது. 7ஆம் இடத்துல குரு வந்தாலே குரு பலம்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலும் சரி, 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, குரு பலம் வந்துடுத்து, திருமணத்தை பார்க்கலாம், ஜாதகம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது குரு பலம் அப்படிங்கிறது குருவை ராசியை பார்த்தா மட்டும் இல்லை, 7ஆம் இடத்தை பார்த்தா இல்லை, குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, 6ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி. அது என்ன 6ஆம் இடம் அப்படின்னா, 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலுமே சுப செலவு ஏற்படணும். இப்போ உங்களுக்கு அடுத்தவங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லவங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க. அது பண்ணுறது தப்பு இல்லையே. இப்போ உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் இருக்கார், டீச்சர் இருக்கார், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருப்பார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அதை நீங்கள் போய் பண்ணுறது நல்லது தானே. இப்போ அது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். இதில் குரு பார்வை எங்கெல்லாம் விழப்போகுதுன்னா, உங்கள் 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம், 1ஆம் இடம் ராசி மற்றும் 3ஆம் இடம். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பயிற்சியாக இது இருக்கும். உங்களுக்கு வழக்கில் வெற்றி அடைவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் எழுரும். அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படும். 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை தூக்கி விட்டுருவாங்க. இதில் நிறைய பேர் இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் தூக்கி விடுவான். கூட சுற்றி இருக்கிறவங்களாம் சேர்ந்து நீ போடா அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான்னு தூக்கி விடுவாங்க. அது மாதிரி. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பின்புலமாக இருந்து செயல்படுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார். அவருடைய ஜாதக பிரகாரம் அவர்கிட்ட நான் சொன்னேன், உன்னோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணப்பா, நீ ரொம்ப சூப்பராக வருவேன்னு. அவர் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி ஒய்ஃபை முன்னாடி நிறுத்தி பிஸ்னஸ் பண்ணார். அதாவது ஒய்ஃபோடைய அறிவை பயன்படுத்தி இன்றைக்கி அவரும் செட்டில்டு, ஒய்ஃபோடைய பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகிடுது. ஸோ இது மாதிரி நீங்கள் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கீங்க. அதே சமயம் 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானம், உங்களுடைய நட்புக்கள் ஸ்தானம். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் புதுசாக அட்வைசர்ஸ் கிடைப்பாங்க. எல்லோரும் அட்வைஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு படத்தில் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் சொல்கிற மாதிரி பேங்க் மேனேஜர் சொல்லுவார், புதிய ஐடியாஸ் நிறையா இருக்குது, ஆனால் இதை யார் பண்ணுறாங்க, ஏதோ இவ்வளோ இருக்குது பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் யார் வேணால் கொடுக்கலாம். அதை செயல்படுத்துறது யார், அந்த செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்கள் பதவிக்காக காத்து கொண்டு இருக்கீங்க, அரசியல் துறை சார்ந்தவர், இல்லாட்டி கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறீங்க, ஒரு டைரக்டர் லெவலில் பதவி எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ தேடி வரும். சார் நான் இப்போ தான் சார் என்ட்ரி லெவலில் இருக்கேன், நான் ஒரு கிளர்க் லெவலில் இருக்கேன் கவர்மெண்ட்டில் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த லெவல் சீனியர் சூப்பரிண்டென்ட் இல்லாட்டி அதுக்கு மேலே லெவல் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயரும். ஏன் குழந்தைகள் மூலமாக? 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். ஸோ உடன்பிறப்புகளாலும் குழந்தைகளாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கஸ்டமர்ஸ் ரொம்ப பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. இத்தனை நாளாக உங்கள் கடையை திறந்து வச்சிங்கன்னா காக்கா வராது. இப்போ ஒன்றுமே இல்லாட்டினாலும் உங்களை தேடி வரும். ஸோ உங்களோட கூட்டம் வரதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகமாக முதலீடு பண்ணுவீங்க. அதிகமாக முதலீடு பண்ணுறதுனால வியாபாரம் செழிப்படையும். வியாபாரம் செழிப்படைகிறதுனால லாபம் பெருகும். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். மூத்த சகோதரர்களின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களால் குடும்ப லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் உங்கள் கூட பிறந்தவங்கள்லாம் வளர்ச்சி அடைவாங்க. கூட பிறந்தவங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பீர்கள்.
இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் உபஜயஸ்தானமான 7ஆம் இடத்துல குரு வரார். அதனால் உடன்பிறப்புகளின் வளர்ச்சி வெற்றிக்கு நீங்கள் பாடுபடுவீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் வரும். இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் கூட யாரும் இல்லை சார். இப்போ எல்லோரும் வருவாங்க, தேடி வருவாங்க. அண்ணனோ அக்காவோ தம்பியோ மாமாவோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா கல்யாண சுந்தரேஸ்வரர், சிவனுடைய ஒரு அம்சம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதாவது சிவன் பார்வதி கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலமாக, வாரம் வெள்ளிக்கிழமை அன்று கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய நட்புகள் வருவது மட்டுமல்லாமல் சுபத்தன்மைகள் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வரார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24 ஏப்ரல் 13 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 13 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே
குரு பெயர்ச்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிருவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கிற மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிருவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.